கஷ்டப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. தெய்வ பயம் மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகவும் இன்றியமையாதது. இன்றைக்கு தேவ சமூகத்திற்கு வருகிறோம், கர்த்தரை பற்றிய பயம் நமக்குள் இல்லை. பரிசுத்தத்தோடும் நடுக்கத்தோடும் திகைப்போடும் தான் தெய்வ சமூகத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்தோடு நடுக்கத்தோடு அவரை சேவியுங்கள். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் ஏகநித்தியானது சக்கராதிபதி, அவர் சாவாமை உள்ளவர், அவர் ஆச்சரியமான தெய்வம், அவர் அசாதாரணமான தெய்வம். சொல்லி மிகையாகாது, அவ்வளவு பயங்கரமானவர். அந்த தேவனுக்கு முன்னே கர்த்தருடைய பிள்ளைகள் பயத்தோடு அவரை சேவிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் யாரோ ஆராதனையில் மட்டுமல்ல, இந்த பூமியில் வாழ்கிற நாம், இந்த பூமியில் எங்கு போனாலும், எந்த நிலையில் நின்றாலும், எந்த வேலை செய்தாலும், எங்கே படித்தாலும் கர்த்தருடைய சமூகத்தை பற்றிய பயம், கர்த்தரை பற்றிய பயம் உன்னை விட்டு நீங்காதிருப்பதாக. 24 மணி நேரமும் நம் நிழல் நம்மை விட்டு நீங்காதது போல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று புரிந்து உன் வாயின் வார்த்தையை பேசு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பார்க்கிற பார்வை ஜாக்கிரதையாய் இருப்பதாக. தெய்வ பயம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு பயம் உனக்குள் இருப்பதாக. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஞானிகளிலே ஞானி சொல்லும் பொழுது தெளிவா சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? தீமைக்கு விலகுவது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னார். தேவனுக்கு பிடிக்காதது, கர்த்தர் விரும்பாத காரியத்தை செய்ய மாட்டேன் என்று கர்த்தருடைய சமூகத்தில் வாழ்கிற வாழ்க்கையே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். வேதம் சொல்லுகிறது, நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிவேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் ஆனபடியால் என் கர்த்தராகிய தெய்வம் அப்ரஹாமனுடைய வாழ்க்கையிலே இதோ வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடல் மணலைப் போலவும் தன்னுடைய ஆசீர்வாதங்களை அளவு கடந்த நிலையிலே கர்த்தர் கொடுத்து தன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பறிக்க கூடாமல் தன்னுடைய வாழ்க்கையில் தெய்வம் தந்ததை இல்லை என்று சொல்லா நிலைக்கு அப்ரஹாமை இந்த பூமியில் தெய்வம் மெச்சப்படுத்தி, கர்த்தராகிய தெய்வம் கனப்படுத்தி நிறைவுள்ள ஒரு பிரபுவாய் ஆண்டவர் இந்த பூமியிலே வைத்தார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. தெய்வ பயம் நம்மை விட்டு விலகாதிருப்பதாக. பேசினாலும், நாம் எங்கே போனாலும், நாம் எங்கே வந்தாலும் அங்கே கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற பயம் உனக்குள் இருப்பதாக. ஹல்லேலூயா. வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் தேவ சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. எந்த வேலையை செய்தாலும் கர்த்தர் அங்கே உண்டு என்ற ஒரு பயம் உனக்குள் இருப்பதாக. கர்த்தருக்கு பயப்படுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் தன் கிருபையை தன் கிருபையை தன் கிருபையை தன் கிருபையை அருளுகிறார். இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் தன் கிருபையை விளங்க பண்ணுகிறார்.